ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் காமர்ஸ் மிஸ். காமர்ஸில் நம்ம சாப்டர் 11th பார்க்குறோம். அதில் டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. அதில் வந்து ஃபஸ்ட்டு சென்ட்ரல் பேங்க்னால் என்னென்னு நம்ம போன சாப்டரில் ஃபுல்லாக பார்த்தோம். அதனால் அதை இந்த சாப்டரில் நான் பார்க்கல. நெக்ஸ்ட் வந்து கமர்ஷியல் பேங்க் பார்த்தோம், டெவலப்மெண்ட் பேங்க் பார்த்தோம், நெக்ஸ்ட் கோஆப்ரேட்டிவ் பேங்க் பார்த்தோம், அடுத்து நெக்ஸ்ட்டு ஃபாரின் பேங்க்ஸ் பார்த்தோம், நெக்ஸ்ட் வந்து ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் பார்த்தோம், நெக்ஸ்ட்டு ஸ்பெஷலைஸ்டு பேங்க்ஸ், நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா லோக்கல் ஏரியா பேங்க்ஸு, அடுத்து ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ஸ் இது வரை பார்த்தோம் இல்லையா. இப்போ நாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இண்டோஜீனியஸ் பேங்க்ஸ் அண்டு மணி லெண்டர்ஸ், ஷிட் ஃபண்ட்ஸ் அண்டு நிதி கம்பெனிஸ். இது வந்து உங்களுக்கு ஒரு டேபிள்ஸ் மாதிரி இது அட்டவணை மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க, பார்ப்போம் ஓகேயா. இண்டோஜீனியஸ் பேங்க்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனுஸ்மிருதி த ஆன்சியன்ட் லீகல் டேக்ஸ் ரிவியூவல்ஸ் தட் டிஃப்ரெண்ட் rates of interest existing during the 2nd century BCE, certain community-based businessmen provided loans for interest in the different parts of India. Today, and the individual as well as the institutions lend money in rural and urban areas. All of them are called indigenous bankers and money lenders. They are not bankers at all. The report of the study group of RBI released in 2002 concludes that the loans from money lenders constitute 25.7% of the loans of farming households at all India level and 53.4% at Tamil Nadu level. The reason of their indispensable existence area, they disburse loan at a doorstep at any time of day with or without security. They provide the required amount and at the required time. Very less documentation and procedures. At next, the banks are not willing to advance loans to farmers or laborers with less income levels. பார்த்திங்கன்னா மனுஸ்மிருதி அப்படிங்கிறது வந்து அதாவது ஆன்சியன்ட் பீரியடில், அதாவது பழமையான காலத்தில் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு லீகல் டெக்ஸ்ட் ரிவல்ஸ், அதாவது சட்ட நூல் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதாவது 2nd செஞ்சுரியில் 2ஆம் நூற்றாண்டில், அதாவது 2nd செஞ்சுரியில் பார்த்திங்கன்னா வேரியஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, அதாவது பலவிதமான வட்டி வகைகள் இருந்தன அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது வந்து நமக்கு இந்த மனுஸ்மிருதி அப்படிங்கிற அந்த பண்டைய அந்த பழமையான அந்த லா, அதாவது சட்ட நூல்னு சொன்னேன் இல்லையா, லீகல் டெக்ஸ்ட் அதில் இருக்குது ஓகேயா. சில சமுதாயம், அதாவது சொசைட்டியில் பார்த்திங்கன்னா பேசிக்காக அந்த பிஸ்னஸ் வணிகர்கள், அது இந்தியாவில் பார்த்திங்கன்னா பல்வேறு பகுதிகளில் பார்த்திங்கன்னா இந்த வட்டிக்கு, அதாவது இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து கடன் கொடுத்து வந்தனர் ஓகேயா. அதாவது நிறைய இந்த நம்ம நாட்டு இதில் பார்த்திங்கன்னா இந்த வணிகர்கள் தான் வந்து வட்டிக்கு கடன் கொடுத்து வந்தனர். இன்று எந்த ஒரு தனிநபரவோ அல்லது ஒரு இன்ஸ்டியூஷன் நிறுவனமோ இந்த கிராமப்புற மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் கடன் கொடுக்குறாங்க. அவங்க அனைவருமே வந்து என்னன்னு சொல்லப்படுகிறார்கள், இந்த இண்டோஜீனியஸ் பேங்கர்ஸ், அதாவது என்ன நாட்டுப்புற வங்கியாளர் அப்படின்னு தான் சொல்லப்படுறாங்க ஓகேயா. அதை நல்லா தெரிஞ்சுங்க. அந்த வணிகர்கள் இந்த மாதிரிலாம் வீடுகளெல்லாம் சிலவங்க வந்து வசதியானவங்கள்லாம் வந்து கடன் கொடுக்குறாங்க பார்த்திங்களா, அது மாதிரி உள்ளது எல்லாத்துக்கும் பேர் என்னன்னு சொல்லப்படுகிறது, இண்டோஜீனியஸ் பேங்கர்ஸ், நாட்டுப்புற வங்கியாளர் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஓகே. இந்த கடன் வழங்குவோர் எனவும் அழைக்கப்படுவார்கள் அவர்கள் ஓகே. அவங்க உண்மையிலே வந்து அவங்க பேங்கர்ஸ் அல்ல, அது பேங்க் அல்ல. 2002 பார்த்திங்கன்னா இந்தியன் ரிசர்வ் பேங்க் வெளியிட்ட அந்த ஒரு அறிக்கையில் என்ன சொல்லியிருக்குன்னா, அந்த வீட்டு தேவைகளுக்காக விவசாயிகள் பெரும் கடன்களில் வந்து இந்தியா லெவலில் பார்த்திங்கன்னா 20.57% தமிழ்நாட்டில் வந்து 53.4%, அதாவது சுதேச அதாவது வங்கியாளர்கள் அப்படின்னு சொல்லப்படுவாங்க ஓகே. அதாவது தான் இந்த இண்டோஜீனியஸ் கிராமப்புறம் நாட்டுப்புற கடன் வழங்குவோரிடமிருந்து பெறப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஓகே. அதாவது இந்த வட்டி ஈட்டுவதற்காக எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரியான ஒரு பணம், அதாவது வட்டிக்கு கொடுத்து வாங்குபவர்கள் நிறைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது எப்படின்னா, ஏதாவது பொருளை வாங்கிக்கிட்டோ அந்த மாதிரி பிணையத்துக்காக பொருளை வாங்கிக்கிட்டு நகையோ இது மாதிரி பாத்திரங்களோ வாங்கிலாம் அந்த காலத்தில் பணத்தை கொடுத்துருக்காங்க. பணத்தை மட்டும் இல்லாமல் அவங்க எந்த நேரத்தில் வேணாலும் வீட்டில் போய் கொடுக்குற அளவுக்கு இருந்திருக்காங்க ஓகேயா. மேலும் வந்து அவர்களுக்கு தேவையான பணத்தை வந்து எந்த நேரத்திலும் வழங்கியிருக்காங்க. மேலும் வந்து குறைந்த டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் வாங்கிக்கிட்டு கூட அவங்க நடைமுறை எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடைமுறை வச்சுக்க இல்லாமல் ஈஸியாக கடன் கொடுத்துருக்காங்க ஓகே. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா குறைந்த வருமானம் இருக்கவங்களுக்கு கூட இந்த மாதிரி உள்ள இந்த நாட்டுப்புற கடன் வழங்குவோர் இருக்காங்க இல்லையா, அவங்க வீடு தேடி கொண்டு போய் கடன் கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் பேங்க் கடன் கொடுக்க முன்வரவில்லை, விருப்பமில்லை. அதனால தான் இவங்கள வந்து அந்த மாதிரிலாம் இதுதான் இவங்கள தான் என்னன்னு சொல்லப்படுகிறது, இண்டோஜீனியஸ் பேங்கர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஓகேயா. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மணி லெண்டர்ஸ்.
மணி லெண்டர்ஸ் அப்படின்னா இந்த பணக்காரங்களாக இருப்பாங்க இல்லையா கிராமங்களில், அதாவது இந்த பண்ணையார் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, பணம் அதிகமாக உள்ளவர்கள், வட்டிக்கு கொடுத்து வாங்கக்கூடிய மணி லெண்டர்ஸ். ஓகே, charge exorbitant rates and high as 20% per day. It is called Ganduvatti or flight vatti in Tamil. Such money lenders exist in other states in India and other countries also. The Usurious Loans Act 1918 of the Government of India and the Tamil Nadu Prohibitions of the Changing Exorbitant Interest Act 2003 prohibit charging such interest rates. புறத்தில் கடன் வழங்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் அந்த மணி லெண்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அவங்களாம் பார்த்திங்கன்னா சரி, அதிகபட்ச அளவாக 20% வட்டி விதிக்கிறது. ஓகேயா, அதாவது 20% வட்டி விதித்து வாங்குறது. மேலும் வந்து அந்த இதில் வந்து கிராமத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுக்குறதுக்கு பேர் கந்து வட்டி அல்லது விமான வட்டி, அதான் ஃப்ளைட் வட்டின்னு சொன்னேன் இல்லையா, விமான வட்டி என்று அழைக்கப்படுது. அதாவது அதிகமான வட்டி, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஹை லெவலில் வச்சு கொடுக்குறது. கந்து வட்டியெல்லாம் அதான் இல்லையா, அது கந்து வட்டி வாங்குறவங்களாம் நிறைய பேர் நம்ம பேப்பரில் பார்க்குறோம் இல்லையா, சூசைட்லாம் பண்ணிக்கிறாங்களே, அந்த மாதிரி வட்டி சிஸ்டம்லாம் இந்த மணி லெண்டர்ஸ் கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஓகேயா, மேலும் இந்தியாவில் வந்து மற்ற மாநிலங்களிலும் மற்ற பிற நாடுகளிலும் இத்தகைய அந்த வட்டி ஈட்டுவோர்களை எல்லா இந்தியாவிலையும் இருக்காங்க, மற்ற மாநிலங்களில் இந்தியாவில் மற்ற மாநில எல்லாத்துலேயுமே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்திய அரசினுடைய 1918 அந்த ஆண்டில் வந்து இந்த மாதிரியான நியாயமற்ற கடன்கள் இருக்கு இல்லையா, அதுக்கான லா ஒன்றும் தமிழக அரசினுடைய 2003 வந்து அதிகபட்ச வட்டி தடை செய்யும் அதுக்கான ஒரு ஆக்டும் கொண்டு வரப்பட்டது. ஓகே, அந்த மாதிரியான வட்டி விகிதங்களை தடை செய்தாங்க. எது, இந்த கந்து வட்டி, ஃப்ளைட் வட்டி, இதெல்லாம் வந்து 2003. ஓகேயா, இப்போ ஒரு 17 வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் வந்து இப்போ தடை செய்யப்பட்டது. ஓகேயா, நெக்ஸ்ட்டு வந்து அண்டர் தமிழ்நாடு மணி லெண்டர்ஸ் ஆக்ட் 1957 license is issued by the Tahsildars of money lending business. Pawan brokers obtain license under தமிழ்நாடு பவன் புரோக்கர்ஸ் ஆக்ட் 1943. அதாவது பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் அந்த கடன் வழங்குவோர்கள் ஆக்ட் வந்து 1975 கொண்டு வரப்பட்டது. அந்த கடன் கொடுக்கக்கூடிய அந்த தொழில் செய்யக்கூடிய அந்த தொழில் செய்வதற்கு அந்த தாசில்தார் இருக்கார் இல்லையா, தாசில்தார்கிட்ட என்ன செய்யணும், லைசன்ஸ் வாங்கணும். ஓகே, அவர் லைசன்ஸ் வழங்கி அனுமதி அளித்தால் மட்டுமே அந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கு விடக்கூடிய இந்த மணி லெண்டர்ஸ் வந்து பயன்படுத்தலாம். அந்த இது மேலும் வந்து இந்த பான் புரோக்கர் அப்படிங்கிற லைசன்ஸு, அது வந்து தமிழ்நாட்டில் அந்த பான் புரோக்கர் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட், ஓகே, 1943 அதில் வந்துச்சு. அந்த ஆக்ட் வந்து அனுமதி அளித்துள்ளது அப்படின்னு சொல்லப்படுது. அதான் அந்த பான் புரோக்கர், ஓகே, ஆக்ட் 1943. அது வந்து இந்த மாதிரி கடன் கொடுப்பதற்கு அனுமதி அளித்தது அப்படின்னு சொல்லி இது வந்து தாசில்தார் இஷ்யூ பண்ணணும் இந்த லைசன்ஸ். ஓகேயா, அதான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சிட் ஃபண்ட் ஆக்ட் இருக்கு இல்லையா, இப்போ சிட் ஃபண்ட்ஸ்லாம் நடத்துகிறாங்க இல்லையா, அதுதான் இந்த சிட் ஃபண்ட் ஆக்ட் 1982 இஸ் அப்ளிகபிள் டு சிட் ஃபண்ட்ஸ் throughout the India. They are regulated by state government and not by the RBI. இந்த சிட் ஃபண்ட் ஆக்ட் 1982 இருக்கு இல்லையா, இந்த ஆக்ட் வந்து இந்தியா முழுமைக்கும் வந்து இந்த சீட்டு தொழிலாம் நடத்துகிறாங்களே, அந்த சீட்டு நிதி நிறுவனம் அவங்களுக்கு வந்து இந்த ஆக்ட் பொருந்தும். ஓகேயா, மேலும் அந்த சீட்டு நடத்துகிற அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசால் வந்து அவங்க என்ன செய்யப்படுகிறார்கள், ரெகுலேட் பண்ணப்படுகிறார்கள், ஒழுங்குபடுத்தப்படுகிறார்கள். ஆனால் இதில் வந்து இந்திய ரிசர்வ் வங்கி வந்து என்ன செய்கிறதில்ல, தலையிடுவதே அல்ல அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நிதி கம்பெனிஸ். ஓகே, நிதி கம்பெனிஸ் ப்ரொமோட் thrift and savings habit among members and they are registered under Companies Act 2013. Only Nidhi companies fulfilling certain norms are registered and regulated by the RBI, others not regulated. நிதி நிறுவனங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கம்பெனிஸ், இந்த நிதி கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே பார்த்திங்கன்னா அதனுடைய மெம்பர்ஸ்கள்கிட்ட என்ன செய்கிறது, சேமிப்பு இதெல்லாம் அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை கொண்டு வந்து அவங்கள என்கரேஜ் பண்ணுது. ஓகேயா, மேலும் அவன் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி ஆக்ட் 2013 இருக்கு இல்லையா, இதன் கீழே வந்து அது ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேயா, சில அந்த ப்ரொசீஜர்ஸ் விதிமுறைகளை வந்து அது என்ன செய்யுது, நிறைவேற்றக்கூடிய அந்த நிறுவனங்களாக மட்டுமே இருக்கும். அது ரிசர்வ் வங்கியால் வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு, பதிவு செய்யப்பட்டு ஒழுங்குபடுத்தப்படுகின்றன. இந்த 2013 கம்பெனி ஆக்ட் 2013 படி
செயல்படுகின்ற ப்ரொசீஜரோடு செயல்படுகின்ற நிறுவனங்கள் ரிசர்வ் வங்கியில் பதிவு செய்யப்பட்டு ஒழுங்குபடுத்தப்படுகின்றன அப்படின்னு சொல்லப்படுகிறது. மற்ற ஃபைனான்ஸ் நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ரிசர்வ் வங்கியினுடைய கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இண்டோஜீனியஸ் பேங்க்ஸ், மணி லெண்டர்ஸ், சிட் ஃபண்ட்ஸ் அண்ட் நிதி கம்பெனிஸ், இது எல்லாமே வந்து பேங்க் கிடையாது, நல்லா தெரிஞ்சுங்க. இது வந்து ரிசர்வ் பேங்கால் இது வந்து பேங்க்னே அங்கீகரிக்கப்படவில்லை. ஓகேயா, இது எல்லாமே இது வந்து ஒரு ஃபைனான்ஸ் நிறுவனங்கள். ஓகே, ஃபைனான்ஸ் இது கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனமாகத்தான் சொல்லப்படுகிறது பொழுது இதை வந்து ஒரு பேங்காக சொல்லப்படவில்லை. ஓகேயா, அதனால் இது வந்து ரிசர்வ் வங்கியினுடைய கடுமையான கட்டுப்பாட்டின் கீழும் வரவில்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, இதை ஒரு பேங்காகவே ரிசர்வ் பேங்க் அங்கீகரிக்கப்படவில்லை, அதனால் இந்த ரிசர்வ் பேங்க்கினுடைய கட்டுப்பாட்டிலையும் வரவில்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, இது வந்து இப்போ வந்து நம்ம இதுவரை இந்த பேங்க் அல்லாமல் செயல்படக்கூடிய சில நிதி நிறுவனங்களை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு த டைப்ஸ் ஆஃப் பேங்க்கு பார்ப்போம். ஓகே, மல்டிநேஷ்னல் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மல்டிலேட்ரல் டெவலப்மெண்ட் பேங்க்ஸு. மல்டிலேட்ரல் டெவலப்மெண்ட் அப்படின்னா மல்டிலேட்ரல்னால் உங்களுக்கு தெரியும், பன்முகத்தன்மை கொண்ட டெவலப்மெண்ட் பேங்க்ஸ். ஓகேயா, மேம்பாட்டு பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, அந்த மல்டிலேட்ரல் டெவலப்மெண்ட் பேங்க் இஸ் ஃபார்ம்டு பை தி கவர்மெண்ட் ஆஃப் குரூப் ஆஃப் கண்ட்ரீஸ். த மெம்பர் கண்ட்ரீஸ் கன்சிஸ்ட் ஆஃப் டெவலப்டு denote countries and borrower countries. International Bank for Reconstructions and Development, Asian Development Bank, African Development Bank and European Investment Bank are some of the multilateral development banks. அதாவது வந்து இந்த மல்டிலேட்ரல் டெவலப்மெண்ட் பேங்க் அப்படிங்கிறது வந்து அந்தந்த நாடுகளினுடைய அரசாங்கத்தால் உருவாக்கப்படுகின்ற ஒரு பேங்க் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதனுடைய மெம்பர்ஸ் கண்ட்ரீஸ் வந்து என்னென்ன வளர்ந்த நாடுகளாக, அதாவது டெவலப்டு கண்ட்ரீஸாக இருந்தாலும் சரி, இந்த கடன் பெறக்கூடிய நாடுகளாக இருந்தாலும் சரி, இந்த இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் பேங்க், டெவலப்மெண்ட் உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஐபிஆர்டி, அது அப்புறம் அதாவது ஐபிஆர்டின்னு சொல்லலாம், வேர்ல்டு பேங்க்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க், ஆஃப்ரிக்கன் டெவலப்மெண்ட் பேங்க் அண்ட் யூரோப்பியன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் ஆர் சம் ஆஃப் தி, இது எல்லாமே என்னன்னு சொல்லப்படுகிறது, மல்டிலேட்ரல் டெவலப்மெண்ட் பேங்க். அந்தந்த நாடுகளால் உருவாக்கப்பட்டதுனால அந்த மாதிரி ஏசியாவுடைய வளர்ச்சி வங்கி, ஆஃப்ரிக்காவுடைய வளர்ச்சி வங்கி அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, ஐரோப்பாவுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க், இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லப்படுகிறது, மல்டிலேட்ரல் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் என்று சொல்லப்படுகிறது. ஓகேயா, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா based on the status given by the RBI. Based on the status given by the RBI-னா அந்த RBI இருக்கு இல்லையா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அது வந்து வழங்கப்பட்ட அந்த பேஸ்டு ஸ்டேட்டஸ் தகுதி அடிப்படையில், ஓகே, தகுதி அடிப்படையில் பேங்க்ஸை வந்து வகைப்படுத்துதல். ஓகே, அதான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஷெட்யூல்டு பேங்க்ஸ் அண்ட் நான் ஷெட்யூல்டு பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே, ஷெட்யூல்டு பேங்க்னால் உங்களுக்கு தெரியும், அட்டவணைப்படுத்தப்பட்ட வங்கி, அது அட்டவணைப்படுத்தப்படாத பேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறது அர்த்தம். ஓகேயா, ஆல் பேங்க்ஸ் விச் சாட்டிஸ்ஃபைடு த நார்ம்ஸ் அண்ட் இன்க்ளூடட் இன் த செகண்ட் scheduled to the RBI Act 1934 are called scheduled banks. Such banks are given financial accommodations and remittance facilities at concessional rates by RBI. There is no non-scheduled commercial banks in India. There are 5 urban cooperative banks and 3 local area banks which functions as non-scheduled banks in India. Small finance banks or payment banks have not been licensed under the section 22 of the Banking Regulation Act 1949. இந்தியன் ரிசர்வ் வங்கி ஆக்ட் 1934 இருக்கு இல்லையா, அதில் இந்த செகண்ட் ஷெட்யூல்டு சேர்க்கப்பட்ட அந்த ப்ரொசீஜர்ஸை முழுமையாக பூர்த்தி செய்த அனைத்து பேங்க்ஸுமே என்னன்னு சொல்லப்பட்டது, ஷெட்யூல்டு பேங்க்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் இந்தியன் ரிசர்வ் வங்கியினுடைய அந்த ப்ரொசீஜர்ஸ் விதிமுறைகளை வந்து இந்த பேங்க்ஸ் எல்லாமே வந்து அந்த சலுகைகள், கடன் வசதி மற்றும் குறைந்த செலவில் அந்த பணம் அனுப்புதல் போன்ற அந்த வசதிகளை அதுகள் என்ன செய்கின்றன, பெறுகின்றன அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் இந்தியாவில் பொறுத்தவரை இந்த ஷெட்யூல்ட் படுத்தப்படாத இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் இல்லை, கமர்ஷியல் பேங்க்ஸ் மட்டும் தனியார் துறை, பொதுத்துறை மற்றும் வெளிநாட்டு வங்கிகள் அதெல்லாம் இல்லை, வணிக வங்கிலாம் இல்லை. ஓகே, 5 விதமான கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் மற்றும் வந்து 3 லோக்கல் ஏரியா பேங்க்ஸ், அதான் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ், லோக்கல் ஏரியா பேங்க்ஸ், ஓகே, ஆகியவை தான் வந்து ஷெட்யூல்ட் பேங்க்குகளாக செயல்படுகின்றன இந்தியாவில் அப்படின்னு சொல்லப்படுகிறது. 1949 அந்த ஆண்டிலிருந்து இந்த பேங்கிங் கண்ட்ரோல் ஆக்ட் படி 23 அப்படிங்கிற செக்ஷன் கீழே வந்து சிறிய லெவலில் ஃபைனான்ஸ் வங்கிகள் இருக்கு இல்லையா, அவை மற்றும் இந்த பேமெண்ட்ஸ் பேங்க்ஸு இவங்களுக்கெல்லாம் என்ன செய்யலை, லைசன்ஸ் தரப்படவில்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது வந்து ரிசர்வ் பேங்க்கால் வழங்கப்பட்ட தகுதி அடிப்படையிலான பேங்கிங்
வகைகள். ஓகேயா, இதனுடைய கண்டினியூஸை நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்ப்போம். ஓகேயா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.